உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ இந்து அக்காவோட தங்கச்சி இல்லங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இத நாம போய் எழில் சார் கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாரு. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இவள நாமளே சிக்க வைக்கணும். என்ன பண்ணலாம்? நல்ல ஐடியா தான். சொல்லுங்க சார். எழிலோட வைஃப் தான் பேசுறேன். ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். காலையில ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஹோல் ஃபேமிலியும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவ இவ்ளோ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கும்? ஓகே சார், நான் உடனே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த விஷயத்த கேட்டா அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் வச்சிடுறேன். ஸ்வேதா, உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போறேன். கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு? நான் சொல்ல போற சந்தோஷமான விஷயத்தை கேட்டா உண்மையிலேயே நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. ஐ மீன், ஒரு மாதிரி இன்பதிர்ச்சி ஆயிடும்னு சொல்ல வரேன். ஓவர் பில்டப் பண்ணாம முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. ஹாஸ்பிடல்ல கான்ஷியஸ் இல்லாம இருந்தாங்கல்ல சாரதாம்மா, அவங்க இப்போ கண் முழிச்சிட்டாங்களாம். எப்படியும் 2 நாள்ல அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சுடர், என்னம்மா சொல்ற? சாரதாம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா? ஆமா ராமையா, இப்பதான் டாக்டர் போன் பண்ணி சொன்னாரு. இன்னும் 2 நாள்ல அவங்க சரியாயிடுவாங்களாம். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அதான் இந்த சந்தோஷமான விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சாரதாம்மா இவ்ளோ சீக்கிரம் கண் முழிச்சதுல நம்மள விட ஸ்வேதாவுக்கு தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல ஸ்வேதா? என்ன ஸ்வேதா அப்படி பாக்குற? இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாரதாம்மா முன்னாடி தானே உனக்கு எழுதி கொடுக்கறதா பேசிருக்கோம். அதான் இப்போ அவங்களே கண்ணு முடிச்சிட்டாங்கல்ல, நேரடியா அவங்களே வந்து உன்னை பார்த்து இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்படியே உன் பேருக்கு மாறிடும். அது உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே? ஆமா, எனக்கு சந்தோஷம்தான். அவங்க இவ்ளோ சீக்கிரம் கண்ணு முழிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு சீக்கிரமே நல்லது நடக்கணும்னு கடவுளே முடிவு பண்ணிருக்காரு போல இருக்கு. அதான் சாரதாமாவையும் கண்ணு முழிக்க வச்சுட்டாரு. ராமையா, இந்த ஹாப்பியான விஷயத்த எழில் சார் கிட்ட போய் சொல்லுவோம். நீங்களும் வாங்க. இவ என்ன இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போட்டு போறா? அந்த சாரதா கிழவி மட்டும் வந்து பார்த்தா நான் இந்துவோட தங்கச்சி இல்லங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும். அந்த கிழவி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரவே கூடாது. அங்கேயே அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். ராமையா, என்னம்மா? ஒரு நிமிஷம். சுடர், எழிலையா கிட்ட சாரதாம்மா கண்ணு முழிச்ச விஷயத்த சொல்லான்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப என்னடானா ஸ்வேதாவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னமாச்சு? கொஞ்சம் சும்மா இருங்க ராமையா. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சாரதாம்மா இன்னும் கண்ணே முழிக்கல. அவங்க இன்னும் அப்படியேதான் இருக்காங்க. நான் அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு போய் தான் சொன்னேன். எதுக்குமா? ஏமா போய் சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல ராமையா, இந்த ஸ்வேதா இந்து அக்காவோட தங்கச்சி இல்லைன்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அவ சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இங்க நடிக்க வந்திருக்கா. இத போய் நான் யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதான் அவளை வசமா ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கணும்னு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க அவளை பாருங்களேன். பாத்தீங்களா? சாரதாம்மா கண் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் பகல்லே குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா. ஆமாமா, நீங்க பண்ணது கரெக்ட் தான். அவ பதட்டத்தோட யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதாவது கோக்குமாக்க வேலையெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நாம அந்த நேரம் கையும் களவுமா பிடிக்கிறோம். அதானமா உங்க திட்டம்? ஆமா ராமையா, வெயிட் பண்ணி பாப்போம் அவ என்னதான் பண்றான்னு. ஆமாண்டி, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலடி.
அந்த சாரதா கிழவி மட்டும் வீட்டுக்கு வந்து என்னை மட்டும் பார்த்துட்டா நான் இந்துவோட உண்மையான தங்கச்சி இல்லவே இல்லைன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியே கிடைக்காம போயிடும். அதுவும் இல்லாம நானும் மாட்டிப்பேன். இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அதனால அந்த கிழவிய சீக்கிரமா காலி அதாண்டி அந்த வீட்டை காலி பண்றதுக்கு சீக்கிரமா ஒரு ஆளை ரெடி பண்ணி வை. நான் அப்புறமா பேசுறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், கிளம்பு. சரி. இவளுக்கு ஒரு வேளை நம்ம இந்தோட தங்கச்சி இல்லங்கிற டவுட் வந்துருச்சோ? இப்ப பாரு நம்மள வாட்ச் பண்ற மாதிரியே தோணுது. இவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். என்ன விஷயமா? நான் ஸ்வேதாவை வாட்ச் பண்ண வரைக்கும் அவ ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்றான்னு நல்லா தெரியுது ராமையா. நான் இப்போ கவின் காவியா கூட அவங்க டியூஷன் மிஸ்ஸ பார்க்க போகணும். நீங்க ஸ்வேதாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ இங்க இருந்து வெளியே கிளம்புன அடுத்த செகண்டே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுங்கறத உங்களுக்கு சொல்றேன். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கம்மா. சரிங்க ராமையா, பாத்துக்கோங்க. சுடர் சந்தேகப்பட்ட மாதிரியே இவ வெளியே கிளம்பி போறா. இந்த விஷயத்த சுடருக்கு போன் பண்ணி சொல்லுவோம். சொல்லுங்க ராமையா. சுடரே, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஸ்வேதா வெளியே கிளம்பி போறாங்கம்மா. அப்படியா? நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. எப்படியும் ஸ்வேதா நேரா சாரதாமாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணி போங்க. நானா? ஸ்வேதா ஹாஸ்பிட்டல் பக்கம் போறாளா இல்ல வேற எங்கேயாவது போறாளான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவளுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லாம இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவா. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். சரிங்க ராமையா. எவ்வளவு திருட்டுத்தனமா இருக்கா. இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது. இந்த வேலைக்காரன் எதுக்கு நம்மள பதுங்கி ஃபாலோ பண்றான்? ஒருவேளை சுடர் சொல்லி ஃபாலோ பண்றானோ? இப்ப ஆட்டோ ஏறி போனா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு தெரிஞ்சிரும். எப்படி இவனை இங்கே டைவர்ட் பண்றது? என்ன இவன் வந்துகிட்டே இருக்கான்? பேசாம நம்ம இந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.